அனைவருக்கும் வணக்கம். ஒரு நகரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரியவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு ஆக்சுவலாக ஒரு 50 வயசு ஆகும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்கான தேவையை தானே பூர்த்தி செஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது மனைவி கிடையாது, பிள்ளைகளும் தனி குடித்தனம் போயிட்டாங்க. ஏன் ஒரு நகரத்தில் அப்படின்னு சொல்கிறேன்னா, பெரும்பாலும் கிராமத்தில் இது நடந்தாலும், இந்த தனிக்குடித்தனம் அப்படின்றது அவ்வளோ பெருசாக ஒன்றும் நடக்கிறது இல்ல. நான் கிராமத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். அது நான் பார்த்த வரைக்கும். நகரத்தில் பெரும்பான்மையாக அது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் சார்ந்த நபரும் நகரத்தைச் சேர்ந்தவர் தான் அப்படின்றதுனால, இப்போது அவர் அவங்க மனைவி இருக்கிற வரைக்கும் அவருக்கு மாத்திரை போடுறது, சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அவர் சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கிறது, அவருடைய ஆடைகளை துவைச்சு போடுறது, அதை மடித்து வைக்கிறது, இப்படி உள்ளிட்ட பல வேலைகளை அவங்க மனைவியாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவி இருக்கிற வரைக்கும் அந்த தாயின் மீது உள்ள ஒரு அன்பின் காரணமாக மகன்களும் கவனித்து கொண்டே இருந்தார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த தாய் மறைந்த பிறகு அந்த தந்தை கவனிப்பாரற்ற ஒரு நிலையில் தன்னந்தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நாமும் அப்படி இருந்துட வேண்டாம்.